ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிபா குக்கிங். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து சீனி அவரைக்காய் பொரியல் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் கூடவே சீனி அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் கிச்சனில் நின்று வீடியோ எடுக்கலை. ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு டெய்லரிங் சேனல் வச்சுருக்கோம். கடையில் நின்று இப்போ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். சீனி அவரைக்காய் வந்து நிறையா பேருக்கு சுத்தம் பண்ண தெரியாது. இது என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படியே மொத்தமாக எடுத்து வச்சு ஒரு 5 காய் 6 காய் வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்துருவாங்க. அதில் இந்த காயில் வந்து 2 பக்கமும் நார் இருக்கும். அந்த நார் உரித்து எடுத்தால் தான் இது வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது இப்போ வந்து இதை எப்படி ஒடிக்கிறேன்னு பார்க்கலாம். நான் இதை வந்து முதைய தண்ணியில் கழுவி எடுத்து உணர வச்சுட்டேன். உணர்ந்ததுக்கப்புறமா இப்போ வந்து ஒடிக்கிறோம். இதை ஒடித்ததுக்கப்புறமா தண்ணியில் போடக்கூடாது. இங்கே பாருங்கள், இது இப்படி ஒடித்து இப்படி இழுத்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிற நார் வந்துடும். இந்த இதில் வந்துருக்கு பாருங்கள், இந்த மாதிரி நார் வந்துடும். திரும்ப இந்த பக்கமாக திருப்பிட்டு இப்படி ஒடிக்கும்போது இந்த பக்கம் வந்துடும். இதுக்கு வந்து கத்தி தேவையில்லை, கையிலே நம்ம ஒடிச்சு எடுத்துடலாம். ஏன்னா இதை வந்து நம்ம ரொம்ப முத்தின காய் எடுக்க மாட்டோம், பிஞ்சு காய் தான் எடுப்போம். அதனால வந்து கையிலே நம்ம ஒடிச்சிடலாம். இந்த மாதிரி இதை நார் உரிச்சா தான் சாப்பிட முடியும். 2 பக்கமும் இந்த நுனியை வந்து எடுக்க வேண்டாம், காயை மட்டும் இந்த மாதிரி ஒடிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ஒடிச்சு எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும். ரொம்ப பிஞ்சு காய்னா இந்த இதுலையெல்லாம் பார்த்திங்கன்னா நார் வராது. இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு காயை ஒடிச்சுக்கிடுவோம். இந்த இருக்குல்ல, இதில் எல்லாம் நார் இல்லை. இந்த மாதிரி வந்து இதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த சீனி அவரைக்காயை வந்து ஒடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சைஸுக்கு வந்து ஒடிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து கொத்தவரங்காய்னு சொல்லுவாங்க, சீனி அவரைக்காய்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து இதை வேக வைக்கிறதுக்காக தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து கல் உப்பு தான் சேர்க்குறேன். அப்புறமா லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது அப்படியே வேகட்டும். நல்லா ஒரு கொதி வந்தது இறக்கிடுங்க. காய் ரொம்ப குழைய வேண்டாம். இப்போது இது வெந்துட்டுருக்குற இந்த டைமில் வந்து தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நான் எனக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ தேங்காயை வந்து சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து கட் பண்ணிவிட்டு மிக்சியில் லைட்டாக ஒரு சுத்து மட்டும் விட்டு 1-2 வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாலும் தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காயை வந்து இந்த மாதிரி தண்ணி சேர்க்காமல் இந்த பதத்துக்கு வந்து இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட வந்து இப்போது ஒரு பல் பூண்டு, 3 பச்சை மிளகாய் வந்து ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஆனால் இது வந்து கொஞ்சம் அந்த பச்சை மிளகாய் டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால சேர்த்துருக்கேன். நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து காஞ்ச மிளகாயும் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்து இதை மிக்சியில் திரும்ப ஒரு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுவோம். ரொம்ப வலுவலுன்னு வேண்டாம், நைஸாகவே குறப்பாக இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் தண்ணி சேர்க்காமல். இப்போ வந்து நமக்கு இந்த காய் வந்து இந்த அளவுக்கு கொதி வந்து வெந்துருச்சு. இதை வெந்ததுக்கப்புறமா இப்போ வந்து இதை வடிகட்டிடலாம். சீனி அவரைக்காய் வந்து ரொம்ப வாய்வு பிடிக்கும், அதனால கண்டிப்பாக இதை வேக வச்சு தண்ணி எடுத்துருங்க. இப்போ அந்த பாத்திரத்துலையே வந்து அப்படியே காய் ரெடி பண்ணிடலாம். இதை வந்து இப்போ தண்ணி வடிகிறதுக்காக வச்சுருக்கேன். இதில் வந்து எப்பவும் போல் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்குறேன். இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து இது எண்ணெயிலேயே தான் வேக வைக்கணும். அடுப்பு மட்டும் ஸ்டவ் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடாகட்டும்.
எண்ணெய் சூடானதும் அதில் வந்து 1 ஸ்பூன் போல் கடுகு சேர்க்குறேன். கடுகு உளுந்து சேர்த்துருக்கேன். கடுகு உடையட்டும். இப்போ வந்து கடுகு உடைஞ்சதும் அதில் வந்து பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா காஞ்ச மிளகாய் சேர்த்து வச்சுருக்கேன். இதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் தான் நம்ம காரத்துக்காக காஞ்ச மிளகாய் தான் நம்ம சேர்க்கணும். பச்சை மிளகாய் வந்து அந்த ஃப்ளேவர் அதில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுக்காக சேர்த்துருக்கோம். அது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை. இது வந்து புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். நான் வந்து இன்றைக்கி வெந்தய குழம்பு வச்சு சீனி அவரைக்காய் பொரியல் பண்ணுறேன். இது வந்து இப்போ வெங்காயம் எப்பவும் போல் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. நமக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட வந்து இந்த காயை அப்படியே சேர்த்துடலாம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு அப்படியே சேர்த்துடலாம். இப்போ வந்து உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காயில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு சேர்க்கணுன்னா இப்போமே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் காயில் வந்து உப்பு பிடிக்கும். எனக்கு வந்து லைட்டாக கம்மியாக தான் இருக்குது. அதனால வந்து நான் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கையிலே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், ஒரு கையில் சமைச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி வந்து நமக்கு டெய்லரிங் சேனல் இருக்குது, மலையாள சேனல் ஒன்று, தமிழ் சேனல் ஒன்று இருக்குது. எல்லாத்துலேயும் வீடியோ எடுக்கிறதுனால எனக்கு குக்கிங் வீடியோ டெய்லி கண்டினியூ பண்ண முடியலை. இப்போது இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டவ் மட்டும் லோவாக வச்சுக்கோங்க, கொஞ்சம் கம்மி பண்ணியே வச்சுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இது கூட வந்து மஞ்சள் பொடி சேர்த்துங்க. இப்போவுமே வந்து மஞ்சள் பொடி சேர்த்துங்க, மறந்துட்டேன். தேவையான அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு வட்டை கிளறிட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஸ்டவ் மட்டும் கம்மி பண்ணி வைங்க, ரொம்ப தும்முன்னு வைக்காதீங்க, கறி போயிடும். கரிஞ்சிச்சுன்னா அந்த காயுடைய டேஸ்ட்டே போயிடும். அதனால லோவாக வச்சுக்கோங்க. இந்த காய் வந்து இப்போ நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேக வச்சு எடுத்தது அப்படியே இருக்குது, முழுசாக தெரியுது. இது வந்து இந்த நம்ம எண்ணெய் சேர்த்தலாம், அந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வர்ற அளவுக்கு வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு வட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பாதி அளவுக்கு வந்து அந்த தண்ணி வற்றி அந்த லைட்டாக வந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கூட இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும், நல்லா வதங்கட்டும். ஒரு 20 நிமிஷம் போல் ஆகும். ஸ்டவ் மட்டும் கம்மி பண்ணி வச்சுட்டு லோவாகவே வச்சு இப்படி நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஒரு 2-3 டைம் வந்து இடையில பிடிச்சிடாமல் கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டு மூடி போட்டுடலாம். இப்போ வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நல்ல வாசனையாக இருக்குது. சீனி அவரைக்காய் வதங்கிறதே வந்து நமக்கு அந்த வாசனை வந்துடும். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் இந்த கீழே வந்து இந்த பாத்திரத்தில் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் துருவலை எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம். சீனி அவரைக்காய் வந்து வாய்வு பிடிக்கும், அதனால் கண்டிப்பாக வேக வச்சு தண்ணி இருக்குதுங்க. இப்படியே வந்து இதை நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு இந்த தேங்காய் கம்மன்னு இன்னும் ரொம்ப வாசனை வரும். அது வரைக்கும் வந்து கீழே பிடிக்காமல் கைவிடாமல் அப்படியே லைட் கிளறிக்கோங்க. இதை வந்து திரும்ப ஒரு வட்டம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க.
இந்த தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சரியாக போகுமான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு காணலைன்னா உப்பு சேர்த்துருங்க. இப்போ வந்து திரும்ப ஒரு வட்டம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ வந்து திரும்ப ஓப்பன் பண்ணிடலாம். கிளறிட்டு பாருங்கள், நல்லா கமன்னு வாசனை வந்துடுச்சு. கீழே வந்து பிடிச்ச மாதிரி இருக்குது, ஆனால் பிடிக்கலை. பாத்திரம் மட்டும் கரிஞ்சிருக்கு, காய் வந்து பிடிக்கலை. இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. முழுக்க வந்து ஸ்டவ்வை வந்து லோவாகவே வச்சுட்டு தான் இந்த வேலை பார்க்கணும். இங்கே பாருங்கள், காய் ஒரு காய் கூட பிடிக்கலை. இந்த எடுத்து காட்டுறேன் பாருங்கள், ஒரு காய் கூட காயில் பிடிக்கலை. இதில் வந்து காஞ்ச மிளகாய் தான் கருப்பாக தெரியுது, மற்றபடி இதில் வந்து ஒரு காய் கூட பிடிக்கலை. கீழே இருக்கிறதுல வந்து இந்த சட்டி மட்டும் கரிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு வந்து பார்த்து பக்குவமாக இறக்கிடுங்க. இப்போ வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்பு ரசத்துக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு வட்டம் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.